ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், சிஎஸ்கே தான். நேதன் எல்லிஸ் தான். என்னாச்சு, அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. ஆமாம், தெரியும். என்ன அப்போ அப்படிங்கிறீங்களா? ஆல்ரெடி வீடியோ போட்டோம் இன்ஜுரி பற்றி. என்ன இன்ஜுரி என்னன்னு அதை பார்க்கணுன்னா அந்த வீடியோ தேடி பாருங்கள், இதே சேனலில் இருக்குது. லிஸ்ட் ஆஃப் இன்ஜுரிஸ் பெருசாக போகுது. இப்போ என்ன பேச போகிற, ஒரு 5 ஆப்ஷன்ஸ் தரேன். நிறைய பேர் கேட்டிங்க யார் சார் ரீப்ளேஸ்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அது ஒரு 5 ஓவர்சீஸ் பிளேயர் சொல்கிறேன். ஏன்னா ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் தானே ஒரு இன்ஜுரி ஆனது. இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அன்ஷுல் கம்போஜ், குர்ஜப்ரீத் சிங், முகேஷ் சௌத்ரி, கலீல் அஹமதுலாம். ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் பார்த்தீங்கன்னா ஜெம்மி ஓர்டன். அவரெல்லாம் என்ன பொறுத்தவரை ஷாதுல் டாக்கூர் மாதிரி மினி ஆல்ரவுண்டர் தான். மேட் ஹென்ரி அப்போ இன்ஜுரி வேறு ஆகிடுவார். அவர் இருக்கார் நியூசிலாண்டு. அப்புறம் ஜாக் ஃபாக்ஸ் நியூசிலாண்டு, அவர் ஒரு ஆல்ரவுண்டர். இவங்களாம் இருக்காங்க. இப்போ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு எடுக்கணும்னு அவசியமும் இல்லை. பட் ஆப்ஷன் இருக்கும்போது ஏன் விடுவானே? இதில் யாராவது திருப்பி பிரேக் டவுன் ஆனாங்கன்னா இருக்கும்போதே எடுத்துக்கிறது பெட்டர். ஆப்ஷன் இருக்குது. போகிறதும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தது. ரைட். எந்த 5 பேர் கடன்னு சொல்கிறேன். நேதன் எல்லிஸை ரீப்ளேஸ் பண்ணது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆர்கியூபிளி பும்ராக்கு அப்புறம் செகண்ட் பெஸ்ட் T20 பவுலர்னா அவர் தான். அவரோட எக்கனாமி ரேட் ஆகட்டும், விக்கெட் டேக்கிங் ஸ்கேலு, பவர் பிளேயில் போகிறது, மிட் ஓவரில் போகிறது, டெத் ஓவரில் போகிறது, எல்லாத்துலேயுமே சாம்பியன். 14 ரிலீஸ் பண்ணி விட்டோம். சரி, இப்போ 5 பிளேயர் சொல்கிறேன். நீங்களே யார் எடுத்தால் நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஜெரால்ட் கோட்ஸ்கி. ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலரு. அவர் ஏற்கனவே ஜிடி விளையாடிருக்காரு, எம்ஐ விளையாடிருக்காரு. அப்புறம் ஜோபர் சூப்பர் கிங்ஸ், டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ், அங்கெல்லாம் பர்மனெண்ட். அவர் இந்த 2 நம்ம சிஎஸ்கே டீம் தான். அதுவும் சவுத் ஆஃப்ரிக்கன் லீகு, யூஎஸ்ஏ லீக்லலாம் விளையாடிருக்காரு. ஃபாஸ்ட் பவுலர், ஹேண்டி ஹிட்டர் ஆல்சோ. திடீர்னு 2-3 6 அடிப்பார், பெரிய 6லாம். இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா T20 வேர்ல்டு கப் விளையாட வந்தாங்களா, அதில் இவர் எடுக்கல. ஆமாம், ஏன் எடுக்கலன்னா நல்ல பிளேயர் தாங்க, எடுக்கல. இவர் டோட்டலாக எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் தான். இது வரைக்கும் T20 மட்டும் ஃப்ரான்ச்சைஸி எல்லாம் சேர்த்து 107 விக்கெட் எடுத்திருக்காரு 81 மேட்சில். எக்கனாமி ரேட் ஆஃப் 8.79. இவர் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆச்சா சவுத் ஆஃப்ரிக்கன். அப்புறம் யார்? ரிச்சர்ட் கிளீசன். எஸ், அவர் ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலரு. சிஎஸ்கேக்கு 2024 விளையாண்டார் நினைக்கிறேன் 2 மேட்ச்சு. தப்பாக தான் கரெக்ட் பண்ணுங்கள். ஆனால் அவர் ஜோபர் சூப்பர் கிங்ஸ் இப்போ முடிஞ்சு போன சீசனில் 6 கேமில் 9 விக்கெட் எடுத்தார். இது வரைக்கும் T20லேயே அவர் மொத்தம் விளையாண்ட T20 158 விக்கெட்டு, 136 மேட்சில். எக்கனாமி ரேட் ஆஃப் 8.25. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவருக்கு. பல மேட்சஸ்ஸு, பல டோர்னமெண்ட் விளையாண்டதுனால அவரும் ஒரு ஆப்ஷன். அப்புறம் ஒட்ரால் பாட்மேன். பட் இவர் டவுட்ஃபுல் தான். ஏன்னு சொல்லிடுறேன். சவுத் ஆஃப்ரிக்கன் பவுலரு. இவர் தான் பெஸ்ட் இன் தி கண்ட்ரின்னு கேஷவ் மகாராஜே சொல்லியிருக்காரு. இவர் வெரி குட் பவுலர், பெட்டர் தென் ரபாடா, நோக்கியான்னா கேஷவ் மகாராஜ் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காரு. கீ பிளேயர் இவர் சவுத் ஆஃப்ரிக்கா T20யில். இப்போ ரீசெண்டாக முடிஞ்சதில்ல. அண்ட் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் வந்து பேக் டு பேக் ஜெயிச்சாங்க கப்பு. சவுத் ஆஃப்ரிக்கா T20 2023 2024. அது 2துலேயும் இவரும் இருந்தார். இப்போ ஃபைனல்லையும் அவர் இந்த வாட்டி ஃபைனல் விளாண்டாங்கன்னு நினைக்கிறேன் 2025ல். அதுலேயும் அவர் விளையாண்டார். நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் விளையாடிருக்காரு. பால் ராயல்ஸ் அதுக்கு ஒரு விளையாடிருக்காரு. இப்போ இவர் வர்றதில் ஏன் டவுட்ஃபுல் சொல்கிறேன்னா, இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா நியூசிலாந்து போயிருக்கு T20 டோர்னமெண்ட் விளையாடிட்டு இருக்காங்க. நியூசிலாந்து கூட கடைசி T20 வந்து 25 மார்ச். இன்னும் 3 நாள் தான் அங்கே மேட்சை முடிய போகுது. அது இல்லாமல் 26 மார்ச் வந்து பாகிஸ்தான் சூப்பர் லீக் நடக்குது. அதில் வர எடுத்திருக்காங்க. ஸோ அதில் வந்து நிறைய சேனலில் நிறைய நியூஸ் பேப்பர் எஸ்னோங்கிறாங்க. அது விளையாட போகிறாரா இல்லையான்னு தெரியல. அதனால் பார்ப்போம் யார் வர்றான்னு. ஹோட்டல் பாட்மேன் இப்போ கேட்டால் டவுட்ஃபுல் தான். அந்த ரிச்சர்ட் கிளீசன், ஜெரால்ட் கோட்ஸ்கி ஆச்சு. பாக்கி 2 பேர் யாருப்பா? அந்த ஆல்ரெடி இன்ஜுரி ஆனவங்க பார்த்தீங்கன்னா ஓவராலே மிச்சல் ஸ்டார்க்கு, பேட் கமின்ஸ், ஹேசல்வுட், நேதன் எல்லிஸ், சாம் கரன், போயிட்டே இருக்கு லிஸ்ட்டு. இந்தியன் பவுலர்லேயும் ஹர்ஷித் ராணாலாம் அவர் இன்ஜுரி ஆகிட்டார். ஒன்று வந்து ஃபசுல் ஃபரூக்கி. எஸ், அவர் ராஜஸ்தான் ராயல் விளையாடிருக்காரு. அவர் நிறைய உலகத்தில் இருக்கிற எல்லா லீக்லையும் விளையாடிருக்காரு. அவர் லேட் ஆம் ஃபாஸ்ட் பவுலரு. ஐபிஎல் 6 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. எக்கனாமி ரேட் ஆஃப் 10.32ல். இவர் SRHக்கு விளையாண்டார். கரீபியன் பிரீமியர் சென்ட் கிட்ஸ் அதுக்கு விளையாடிருக்காரு. எம்ஐ எமிரேட்ஸ் UAEயில், நாட்டிங்ஹாம்ஷயர் கவுண்டி இங்கிலாந்து, சியாட்டல் ஆர்காஸ் USA மேஜர் லீகில், சிட்னி தண்டர், பிக் பேஷ் எல்லாம் விளையாடிருக்காரு ஃபசுல் ஃபரூக்கி. டோட்டலாக T20யில் விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 191 விக்கெட்டுங்க, 152 மேட்சில். எக்கனாமி ரேட் ஆஃப் 7.47 அவைலபிளாக இருக்கார். வேணா எடுத்துக்கலாம். அப்புறம் யார்? ஜேசன் பேரன்ட்ராஃப். எஸ், அவர் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர். அவர் ஆஸ்திரேலியன் தான். பவர் பிளேயில் ஸ்விங் பண்ணுறதுல இஸ் வெரி குட். அவர் ஏற்கனவே மும்பை இந்தியன்ஸ் விளையாடிருக்காரு. அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுக்கக்கூடியவர். இந்தியன் கண்டிஷன் அவர் தெரியும், அவர் மும்பை இந்தியன்ஸ் விளையாண்டதுனால. இவங்க உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் விளையாடிருக்காரு. அப்வியஸ்லி ஆஸ்திரேலியா விளையாடிருக்காரு. அப்புறம் மெல்பர்ன் ரெனகேட்ஸ், ஓவல் இன்வின்சிபிள், அப்புறம் பர்த் ஸ்கார்ச்சர், பிரெட்டோரியர் கேபிட்டல், எம்ஐ நியூயார்க், RCB கூட விளையாடிருக்காரு. ஸோ இவரோட T20 எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 218 விக்கெட் எடுத்துக்காரு இது வரைக்கும் 182 மேட்ச்சில். எக்கனாமி ரேட் ஆஃப் 7.66. இவர் கூட ஒரு நல்ல ஆப்ஷன் எடுத்துக்கலாம். இது எல்லாமே 2 பேர் இருக்காங்க, எதுக்கும் சொல்லி வைக்கிறேன். ஒன்று வந்து ஜோஸ் டங். அவர் வந்து T20 வேர்ல்டு கப்பில் எடுத்தாங்க இங்கிலாந்து. ஆனால் அவருக்கு சான்ஸ் கிடைக்கல. 6 மேட்ச்சில் என்னமோ 14 விக்கெட் எடுத்துக்காரு நினைக்கிறேன். 100 டோர்னமெண்ட் நடந்தது. அதில் லீடிங் விக்கெட் டேக்கர் இவர். ஸோ அவரை கூட இவங்க கன்சிடர் பண்ணலாம். இல்லைனா ஷான் அபாட். அவர் 38 வயசு ஒன்றும் ஆயிடுச்சு. ஆனால்
பயங்கர எக்ஸ்பீரியன்ஸு. T20லே 250 விக்கெட் எடுத்திருக்காரு. எக்கனாமி ரேட் ஆஃப் 8.62. வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஹிட்டர் ஆல்சோ. பேட்டிங் கிட்டத்தட்ட 7 பேர் சொல்லிட்டு எத்தனை 7 பேர் யார் யார் சொன்னால் ஜெரால்ட் கோஸ்கி, ரிச்சர்ட் கிளீசன் அண்ட் பாட்மேன், ஃபசுல் ஃபரூக்கி, ஜேசன் பேரன்டாப், கொசுருக்கு ஜோஸ்டங்க, ஷேன் அபாட் அவருக்கு சொல்லியிருக்கேன். இதில் யார் எடுத்தால் நல்லது, இல்லை யாருமே தேவையில்லை. இது இல்லாமல் நீங்கள் ஒரு 7 பேர் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூஸ் தெரிஞ்சுக்கிட்டேன். பொறுப்பாக நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.